नमस्करोमि देवेश नागेन्द्रहरभूषण अभीष्टदायिने तुभ्यम् अहिराज नमो नमः। 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 नमस्करोमि देवेश
नागेन्द्रहर भूषण अभीष्टदायिने तुभ्यम् अहिराज नमो नमः नमस्करोमि देवेश नागेन्द्रहर भूषण अभीष्टदायिने तुभ्यम् अहिराज नमो नमः नमस्करोमि देवेश नागेन्द्रहर भूषण अभीष्टदायिने तुभ्यम् अहिराज नमो नमः नमस्करोमि देवेश नागेन्द्रहर भूषण अभीष्टदायिने तुभ्यम् अहिराज नमो नमः नमस्करोमि देवेश नागेन्द्रहर भूषण अभीष्टदायिने तुभ्यम् अहिराज नमो नमः नमस्करोमि देवेश नागेन्द्रहर भूषण अभीष्टदायिने तुभ्यम् अहिराज नमो नमः नमस्करोमि देवेश नागेन्द्रहर भूषण अभीष्टदायिने तुभ्यम् अहिराज नमो नमः नमस्करोमि देवेश नागेन्द्रहर भूषण अभीष्टदायिने तुभ्यम् தெரியுதுங்களா கரண்ட் லைன் இங்கே இருக்கிற வட்டாரத்தில் வந்து இன்னைக்கு ரொம்ப விசேஷமாக நம்ம ஜெயக்குமார் அவங்க குடும்ப ஆளுங்க அதே மாதிரி இந்த இருக்கிற வட்டாரத்தில் இருக்கிற ஆளுங்க எல்லாருமே அவர் மட்டும் இல்லை எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு இந்த நாக பிரதிஷ்டாபனை வந்து பண்ணியிருக்கிறோம். நாக சதுர்த்தி அன்னைக்கு பிரதிஷ்டாபனை பண்ணானாக்கா என்னென்ன கேடுங்க நிவாரணை ஆகுதுன்றது ஒரு விசேஷம். சர்ப்பதோஷம் இருந்தாக்கா செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம் இந்த மாதிரி எதாவது இருந்தாலும் எல்லாமே நிவாரணை ஆகுது. இதுக்காக தான் அந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வந்து பூஜை பண்ணுறதுங்க ஆச்சுங்களா. வெடிகாலம் ஏஞ்சி நம்ம அதை சொன்னோம், அப்பயே சொன்ன மாதிரி வெடிகாலம் இந்த சர்ப்பதோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், கல்யாணம் ஆகாது, இந்த கல்யாணம் குழந்தை பாக்கி இல்லாத இருந்தாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு பூஜை பண்ணின்னு போனீங்கன்னாக்கா ஒரு 21 நாள் பூஜை பண்ணும். இந்த மென்சஸ் ஆகுது இல்லைங்களா, அது விட்டுட்டு 5வது நாள்லேருந்து ஆச்சுங்களா 21 நாள் பூஜை பண்ணிங்கனாக்கா கனவுல வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். யாருன்னா ஆகட்டும், கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்கட்டோ, கல்யாணம் ஆகாத தடை இருந்தாக்கா, குழந்தை பாகை இல்லாத இருந்தாக்கா இந்த 21 நாள் பக்தியை நீங்கள் யார் செய்கிறீங்களோ அந்த காலையில் வந்து கனவுல வந்து தொட்டல் வரும், இல்லைன்னாக்கா கத்திரிக்காய் வரும், இல்லைன்னா தேங்காய் வரும் ஆச்சுங்களா. இந்த மாதிரி 3 விதத்தில் இல்லை அம்மனுடைய ஒரு ஆசீர்வாதம், ஒரு சர்ப்பம் இந்த மாதிரி வந்து கனவுல வருதுங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் வேணாக்கா என்னடா ஐயர் சொல்கிறாரா எப்படின்றது கரெக்டாக எணிச்சு பாருங்கள். இதனால தான் இந்த நாக பிரதிஷ்டாபனை பண்ணுறது. நாக பிரதிஷ்டாபனை வந்து கோயிலுங்களில் வந்து வெறும் நாகக்கல் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக நாகக்கல் வந்து வைக்கிறது வந்து அரச மரம், வேப்ப மரத்துக்கு கீழே தான் வைக்கணும். அதான் சொன்னேன் அப்பே, மூலத்தோ பிரம்மரூபாயா, மத்தத்தோ விஷ்ணு ரூபனே, அக்ரத்தோ சிவரூபாயா. வேரில் வந்து பிரம்மனும், மத்தியத்தில் வந்து விஷ்ணுவோ, அக்ரத்தில் வந்து சிவன் இருப்பாருங்க. சிவன் எப்போ கண்ணன் மூடிக்கினே இப்படி அறத்தபாஸ் பண்ணின்னு இருப்பாருங்க சரிங்களா. அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணா மரத்தில் வந்து லக்ஷ்மியும் துர்காதேவியும் சேர்ந்திருப்பாங்க. அதனால தான் இந்த லக்ஷ்மி நாராயணம் சொல்லிட்டு மரத்துக்கு வந்து 21 சுத்து சுற்றணும். சுற்றினங்க மூலத்தோ பிரம்மரூபாய, மத்தத்தோ விஷ்ணு ரூபினே, அக்ரோதோ சிவரூபாய், ருக்ஷராஜாய நமஹ சொல்லிட்டு மந்தத்தை சொல்லி சுற்றினீங்க 21 சுத்து. உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும் அது நடக்குது. இன்னொரு விசேஷம் என்னன்னா பக்கா, அப்போ கொஞ்சம் வீட்டுங்கள வேலை இல்லாத இருப்பாங்க, கொஞ்சம் பேர் படிச்சுட்டு நல்லா உத்தியோகம் கிடைக்காத இருப்பாங்க. அதுக்கு ஒரு விசேஷம் என்னன்னாப்பக்கா, சனிக்கிழமை வந்து சாயந்தரம் 5லேருந்து 6 மணி கோதூளி லக்னம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கோதூளி லக்னத்தில் வந்து 21 சுத்து வேப்ப மரமோ அரச மரமோ நாகத்தை யார் சுற்றுறீங்கோ உங்கள் காரியம் என்ன இருந்தாலும் நடக்குது ஆச்சுங்களா. வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்குதுங்க, வேலையில் எதனா தொந்தரிங்க இருந்தாக்கா எல்லாமே நிவாரணை ஆகுது. அதுக்காக தான் இந்த சர்ப்பத்துக்கு அவ்வளோ நம்ம விசேஷம் கொடுக்குறதுங்க ஆச்சுங்களா. அந்த காலத்தில் என்ன பண்ணியிருந்தாக்கா அஸ்வத்ருக்ஷானாக்கா, இப்போல்லாம் கோர்ட்டு கச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் இருக்குதுங்க. அந்த காலத்தில் வந்து இதுதான் ரச்சை. இந்த ரச்சையில் வந்து ஊர் பெரியவனுங்க ஒரு 5 பேர் உட்காருவாங்க, சாணுபோகர், பண்டிதர் இவங்க எல்லாம் உட்காடுறாங்க. உட்காந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி நிற்குவாங்க. நின்றுட்டு என்னத்துக்காக அதில் வந்து நீ உட்காந்தாக்கா சத்தியத்தை விட்டு வேற எதுவும் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, என்ன நியாயம் இருக்குது கரெக்டாக கேட்டு அவனுக்கு தீர்ப்பு கொடுக்கணும்.
அதனால தான் அந்த காலத்துல வந்து ஊர் சென்டர்ல ஊருக்கு வெளியோ பஸ் ஸ்டாண்டு கிட்டன்றதுக்காக தான் அந்த அரச மரம் வேப்ப மரம் இருக்கும். அங்கதான் பஞ்சாயத்து நடக்கும். ஒரு பஸ் ஸ்டாண்டுன்றது கூட அங்கதான் இருந்தது. அப்போ பஸ் கூட அங்கதான் வந்து நிக்க வைக்குவாங்க. பஸ் ஜனங்க ஏறி நின்றாங்க. கரெக்டுங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த காலத்துல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஆச்சுங்களா? இதுக்கு தான் அஸ்வத் ருக்ஷான்னு சொல்லிட்டு நம்ம இங்க ரொம்ப விசேஷ பூஜை. இங்க என்ன பண்றாங்க, இப்ப இருக்கிற ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, அஸ்வத் ருக்ஷானாக்கா அங்கே கச்சா உட்காந்து கச்சா ஆடின்னு இருப்பாங்க. அங்கே வந்து காய் வச்சு ஆடின்னு இருப்பாங்க. அங்கே ஸ்பீட் ஆடுறாங்க, என்ன வேணுமோ பண்றாங்க. அதெல்லாம் தப்பு. தயவுசெய்து நம்ம யாருக்கு பயப்படலைனாலும் கடவுளுக்காக பயப்படணுங்க. சரிங்களா? கடவுளுக்கு நம்ம எவ்வளவு பக்தியா எவ்வளவு நேர்மையா நடக்கிறோமோ அவ்வளவும் நல்லது நடக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றதுனாக்கா, லேடிஸ்க்கு எல்லாருக்கும் சொல்றேங்க, காலையில தயவு செஞ்சு இன்னைக்கும் சொல்ற பாருங்க. கொஞ்சம் பேர் வீட்டுங்களை சொல்றாங்க, சாமி எங்க வீட்டுல 10 பேர் சம்பாதிக்கிறாங்க, ₹1 நிக்கிறது இல்லைன்றாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு சொல்ற பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பைக்கில் சேட்டாக்க வாய்ஸ் இதாவதுங்க, வாய்ஸ் காத்துக்கு இதாவதுங்க. ஆச்சுங்களா? டிவியில கொடுக்குறாரு, டிவியில கொடுத்து பாருங்க, டிவியில வருது கரெக்டா எல்லாம் கொடுக்குறாரு அவரு. அது மாதிரி காலையில வந்து யார் வந்து காலையில 5 மணிக்கு ஏஞ்சி கை கால் முகம் கழுவணும். ஃபர்ஸ்ட் கை கால் முகம் கழுவிட்டு ஒரு பொட்டு வச்சுக்கணும். காலையில பெட்ல இருந்து ஏஞ்ச உடனே எடுத்துட்டு தொடப்பை எடுத்துக்கணும். தொடப்பையை நம்ம ரொம்ப அனாவசியமா விசிறடிக்கிறோம். தொடப்பை வந்து பர்க்கேஸ்வரின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரே இருக்குதுங்க. ஆச்சுங்களா? அந்த தொடப்பை இருக்கிறதுனால தான் நம்ம வீடு சுத்தம் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து வெளியே வரண்டா தெருவெல்லாம் பெருக்கணும், தண்ணி போடணும், கோலம் போடணும். கோலம் போட்டுட்டு வாசப்படியில் பூ வைக்கணும். வீடு உள்ளே போயிட்டு வீடு வாசலெல்லாம் நல்லா பெருக்கணும். பெருக்கிட்டு குளிச்சுட்டு யார் அந்த 5லேருந்து 6:30க்குள்ளே எந்த வீட்டில் பூஜை செய்கிறீங்களோ உங்கள் வீட்டில் கஷ்டம் இருந்தால் என்ன கேளுங்க. இன்னைக்கும் நான் சொல்கிறேன், இங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க தெரியுமா? காலையில் வீட்டுக்கார ட்ரெயினுக்கு போனோம்னாக்கா காலையில் ஏஞ்சிக்கிறாங்க, சும்மா அப்படி தண்ணி அப்படி அடிச்சுக்கினேன், இது கேஸ் வேஸ்ட்டு அப்படியே தூங்கி நிற்பாங்க. சாப்பாடு ஆச்சா, அவனுக்கு பாக்ஸ் போட்டாங்களா, பாக்ஸ் போட்டு டாட்டா சொல்லிட்டு திருப்பி போய் தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு என்ன பண்ணால் திருப்பி 9 மணிக்கு 8 மணிக்கு ஏஞ்சிக்கிறாங்க. ப்ரெஷ்ஷில் டூத் ப்ரஷ் போட்டுன்னு அந்த வீடு இந்த வீடு பேசிக்கணும், எங்கள் வீட்டுக்கார அப்படி உங்கள் வீட்டுக்கார இப்படி அவங்க இப்படி இவங்க இப்படி இதுதான் பேசுகிறாங்க. இருக்குதா இல்லையாம்மா? உண்மை சொல்லுங்க, நான் ஒன்று பெருசாக சொல்லுங்க, எல்லாம் இருக்கிறது நடக்கிறது தான் சொல்கிறேங்க. ஆச்சுங்களா? நம்ம இந்து சம்பிரதாயத்தில் எவ்வளோ விசேஷம் இருக்குது தெரியுங்களா? யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. எந்த வீட்டில் வந்து இன்னைக்கு பாருங்க, நான் கர்நாடகில் இருந்த, கர்நாடகா பிறந்த, கர்நாடகா வந்து கர்நாடகா தான் இருக்கிறேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நான் போகிறேன், ஒரு கல்யாணத்துக்கு போனேங்க ஒடியாத்தத்தில். தெரியுங்களா? ஒரு ஆயா 3:30 மணிக்கு கரெக்டாக ஏஞ்சி வீடு பெருக்கி வெளியிலேயே நல்லா இது பண்ணிட்டு சாணி போட்டு மழுவி கோலம் போட்டு கோலத்து மேலே சாணி வச்சு தாலி மேலே அந்த பூசணிக்காய் பூ வச்சு கம்பளி துவைக்கிறதுக்கு 3:30 மணிக்கு போர்வெல் கிட்டே வருது. நாங்கள் போய் தண்ணி குளிக்கிறதுக்கு போகிறோம். அந்த அம்மா பார்த்துட்டு அந்த ஆயாவை பார்த்துட்டு நம்மளுக்கே மனசு பேஜாராச்சு. ஐயா நீங்கள் அழிச்சிட்டு போயிடுங்க, நாங்கள் அப்புறமா அந்த மாதிரி நான் சொல்லிட்டாப்பா, நீ கல்யாணத்துக்கு வந்து ஐயராங்க. நீங்கள் ஆமாம் சாமி நீங்கள் குளிச்சுட்டு போங்க, நான் அப்புறமா வந்து இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தமிழ்நாடு இன்னைக்கு பாருங்க, ஒரு வீட்டு முன்னாலேயும் ஒரு கடை முன்னாலேயும் பாருங்க சாணி தண்ணி போட்டுப்பாங்க, மஞ்சா கொங்க போடுறாங்க முன்னாலே. என்னன்னாக்கா மஞ்சா கொங்க சாணி என்னத்துக்கு போடுறாங்கன்னாக்கா, சாணியில் வந்து கௌரி வருது. ஆச்சுங்களா? மங்கா கொங்க துஷ்ட சக்திங்க நிவாரணம் ஆகுது. அந்த மஞ்சா கொங்க எங்கே இருந்தாக்கா யாருன்னா சூன்யம் அது இது பண்ணுறதுக்கு வந்தாக்கா அது பார்த்த உடனே எல்லாம் நிவாரணம் ஆயிடுதுங்க. அதுக்காக தான் வீடு ஓப்பன் பண்ணும்போது வீட்டு வாஷ்படியில் ஒரு ஆணி அடிக்கிறாங்க. ஆணியும் காசு அடிக்கிறாங்க, காப்பர் காசு. எதுக்காக அடிக்கிறோம்? என்னத்துக்கு அடிக்கிறாங்க தெரியுமா யாருக்குன்னா? என்னத்துக்காக அடிக்கிறேன்னாக்கா, இப்போ ஒரு வீட்டில் இப்போ ஒரு ஆத்மா இறந்து போயிடுச்சு. இறந்து போனோமா அந்த ஆத்மா என்ன ஆகுதுன்னா சுடுகாடுக்கு நம்ம போகிறோம். போனாக்கா அது நம்ம பின்னாலேயே வருது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. எல்லாரும் இத்தனை நாள் நம்ம இருந்தோமே, இன்னைக்கு எங்களை எல்லாரும் விட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அது திருப்பி பின்னாலேயே வருதுங்க. அந்த பின்னால் வந்தப்போ தான் அந்த வாஷ்படியில் இருக்கிற மஞ்சா குங்கம் அந்த காப்பர் காசு பார்க்குறது. அப்புறமேட்டு ஒழுக்கு என்னத்துக்கு நடுவு வீட்டில் வைக்கிறாங்க. அந்த ஜோதி பார்த்த உடனே அது திருப்பி வாபஸ் போயிடுதுங்க. அதுக்காக தான் மஞ்சா குங்க வாஷ் படிக்க வைங்கோ. இவெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பெயிண்ட் அடிச்சுட்டு கிளீனாக பொட்டுங்க வச்சு ரெடியாக இருப்பாங்க. சும்மா தண்ணி அப்படி தெளிக்கிறாங்க, போயினே இருப்பாங்க. வீட்டு முன்னாலே ஸ்டிக்கரு, வாஷ்படியில் ஸ்டிக்கரு, நெத்தியில் ஸ்டிக்கரு, மஞ்சா குங்கான்றது எட்டு பேர் வைக்கிறாங்க, எல்லாம் ஸ்டிக்கரு. சும்மாங்களையோ ஸ்டிக்கர் தான், இவங்க இருக்கிறவங்களும் ஸ்டிக்கர் தான். அந்த காலத்தில் என்ன பண்ணிருந்தாங்க, கருப்பு பட்டு வச்சுருந்தாங்க. யார் செத்தவங்க புருஷன் இல்லாத இருந்தாங்க, என்ன கருப்பு பட்டு வைக்கன்னா அவங்களுடைய எது தெரிஞ்சுன்னு இருந்தோம். இப்போ எல்லாம் அவங்க கூட லேட்டஸ்ட்டாக இருப்பாங்க, யார் என்னன்றது கூட புரியுது இல்லை. கொஞ்சம் பேர் புருஷன் தட்டினா மெட்டு போட்டுன்னு இருப்பாங்க, மாங்கல்யா இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். நம்ம எதனா ஒரு ஆசீர்வாதம் பண்ண சாமியான்றாங்க. அப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓ இவங்க இப்படின்றது இருக்குது. அதனால தான் சொல்கிறதுங்க, இந்து சம்பிரதாயத்தை வந்து நம்ம நினச்சி தான் நடக்குதுங்க. இன்னைக்கும் சொல்கிறேன், யார் வீட்டில் கஷ்டம் இருக்கிறதோ தயவு செஞ்சு என்னிலேருந்து சொல்கிறேங்க, இத்தனை நாள் எப்படி பண்ணீங்களோ ஏது பண்ணீங்க தெரியாதுங்க. ஆச்சுங்களா? நான் இன்றைக்கும் சொல்கிறேன் கேளுங்க, எங்கள் வீட்டில் பண்ணுறாங்க பண்ணலைன்றது கூட நான் இது பண்ணுறது. நான் இன்றைக்கும் சொல்கிறேன் பாரு, கரெக்டாக 4 மணிக்கு எழுச்சிக்கிறேன். எனக்கு 4 மணிக்கு முன்னால் 3:45 எழுச்சிட்றேன். நான் ஏஞ்ச உடனே கை கால் மகம் கழுவுறேன், வீட்டுக்கு முன்னால் தண்ணி போடுறேன். கோலம் ஒன்றும் போட முடியாது நம்ம கையில், எதுக்கு சொல்லிடுறேன், புயலை சொல்லாது. கோலம் போட்டு தண்ணி போடுறோம், வீடு வாசல் பெருக்கிறோம்.
நம்ம வீட்டில் நம்ம செஞ்சுக்கிறது தப்பு ஒன்றும் இல்லைங்கோ. ஏன்னா பொம்பளையே செய்யணும், என் பொண்டாட்டியே செய்யணும், எங்கள் அம்மாவே செய்யணுன்றது இல்லைங்கோ. எல்லாரும் செய்யலாம், தப்பே இல்லை. ஆச்சுங்களா? எந்த குடும்பத்தில் இந்த மாதிரி ஒட்டுமாரியாக இருந்து நடந்துட்டு போகிறாங்களோ அந்த வீடு வந்து சுக சந்தோஷமாக இருக்கும். லக்ஷ்மி வரும், சரஸ்வதி வரும், துர்காதேவி வரும். ஆச்சுங்களா? இந்த மாதிரி எல்லா கடவுளுங்க வந்து காலையில் அவனை வரங்க வீட்டுக்குள்ளும். அதே மாதிரி என்னத்துக்கு வீட்டில் வந்து சாம்பிராணி போடுறாங்க. சாம்பிராணி போடுறது என்னத்துக்குனாக்கா இந்த துஷ்ட சக்திங்க உள்ளே வராது இருக்கிறதுக்காக தான் அந்த சாம்பிராணி புகை அதெல்லாம் இருந்தாக்கா என்ன ஆகுதுங்க, துஷ்ட சக்திங்க உள்ளே வராது. இந்த துஷ்ட சக்திங்க வராது இருக்கிறது தான் சாம்பிராணி புகை போடுறது. இன்னொன்று இந்த வெள்ளைக்கடுக்கு நாங்கள் ஓமத்தில் போடுற பாருங்க, அந்த வெள்ளைக்கடுக்கு கூட அவ்வளோதான். வாரத்தில் ஒரு நாள் சண்டேல சாயந்தரத்தில் நெருப்பு கொஞ்சம் பண்ணிக்கோங்க. நெருப்பு இல்லையா, அட்லீஸ்ட் சாம்பிராணி பெருசாக வருதுங்க, அது கொளுத்துக்குங்க. அது மேலே போடுங்க, எல்லா மொழியிலையும் காட்டிடுவாங்க. காட்டின்னு வந்தீங்கன்னாக்கா எந்த இதாக இருந்தாலும் துஷ்ட சக்திங்க எல்லாம் வெளியே போதுங்க. அது எப்படி சிட்ட 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 சிட்டான்னு ஏறிதோ அந்த மாதிரி வீட்டில் வந்து இருக்கிறதெல்லாம் வணிஞ்சு எல்லாம் கிளியர் ஆகிடும். சரிமாம்மா, இதுதான் பூஜையோடைய விசேஷம். எல்லாரும் சொந்துக்கிட்டு எதனா தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. நாகம்மா நாகப்பா பூஜைக்கு வந்திருக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் வாலிப நண்பர்களுக்கும் இந்த நாகம்மா நாகப்பா திருவிழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி சொல்லுகிறோம். பாலமுத்து பங்காரம்மா அவருடைய குடும்பத்தார் சேர்ந்து இவ்விழாவை நடத்தி வருகிறார்கள். இந்த அரச மரமும் வேப்ப மரத்தை ஒரு சின்ன செடியாக இருந்து BL ஜெயக்குமார் அவர்கள் வந்து சின்னதாக வச்சார். அது வளர்ந்து பெருசான பிறகு அதெல்லாம் அதுக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு 12 வருஷத்துக்கு முன்னே சொன்னாங்க. அதன் பிறகு சாமியாரை வர வச்சு 12 வருஷத்துக்கு முன்னே திருமணம் அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் திருமணம் செய்து பெரிய விருந்து வச்சார். அதாவது திருமணத்துக்கு என்ன இது செய்கிறாங்களோ அந்த மாதிரி செய்து அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் திருமணம் செய்து வச்சார். அதன் பிறகு சமபந்தி வச்சு எல்லோருக்கும் விருந்து வச்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி இதுக்கு முக்கிய காரணமான BL ஜெயக்குமார் அவர்கள் தம்பி செந்தில்குமார் ரகுராம் அவருக்கு எல்லாம் சேர்ந்து இதை செய்கிறார்கள். ஜெயக்குமாருக்கு அவர்கள் தம்பி செந்தில் ராஜன் இவர்களெல்லாம் உறுதுணையாக இருந்து இவ்விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். 12 வருஷத்துக்கு முன்னே இதை நடத்துது, வருஷம் இதை நடத்தி கொண்டு வருகிறார் BL ஜெயக்குமார் அவர்கள். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக நடத்தணும்னு சொல்லிட்டு அனைத்து தாய்மார்களையும் பெரியவர்களும் வாலிபர்களும் வர வச்சு இவ்விழாவினை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். சாதாரண ஜெயக்குமார் அவர்கள் வந்து அவருடைய அப்பா லோகநாதன் அவர்கள் காலேஜ் படிக்கிறதுக்கு காலேஜ் கிடையாது. அப்போ கோலாரில் காலேஜ் படித்து அங்கே பட்டம் பெற்று பெரிய பதவியிலிருந்து பெங்களூரில் PNGயில் வேலை செய்தார். அதன் பிறகு தான் இங்கே காலேஜ் வந்தது. அதில் ஜெயக்குமார் அவர்கள் படித்து BS பட்டம் பெற்று 2வது இன்ஜினியரிங் பட்டம் பெற்று டபுள் கிராஜுவேட் பெங்களூரில் படித்தார். அதில் நல்ல மாணவர் என்ற பெயர் எடுத்து டெல்லியில் இருந்துக்கு அவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க BL ஜெயக்குமார் அவர்களுக்கு. தும்பூரில் காலேஜில் படித்தார். அதன் பிறகு கோலார் இங்கே இந்த காலேஜில் லெக்சரராக வந்தார். லெக்சரரை வந்து திரும்பி இங்கே விட்டுட்டு பெங்களூரில் அங்கே லெக்சரராக இருக்கிறார். இன்ஜினியரிங்களுக்கு எக்ஸாம் நடக்கும்போது அவர் சூப்பர்வைசராக போய் அதை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் தன் முயற்சியால் இவ்வளோ ஒரு சிறப்பாக நடத்தி வரும் குடும்பத்தாருக்கு அவர் ரொம்ப சிறந்த தலைமை தாங்கி நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய தாத்தா பாலமுத்து, தாயா வந்து பங்காரம்மா, அவர் அப்பா வந்து லோகநாதன், அவங்களுடைய தாயார் வந்து மங்களலட்சுமி. இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த நாகப்பா திருவிழாவை ரொம்ப விதமாக செலுத்திருக்கிறார்கள். நீங்கள் வந்துகிற அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பாகவும் ஜெயக்குமார் சங்கீதா இவருடைய குடும்பத்தார் சார்பாகவும் நன்றி. नमस्करोमि देवेश नागेन्द्रहरभूषण अभीष्टदायिने तुभ्यम् अहिराज नमो नमः नमस्करोमि देवेश नागेन्द्रहरभूषण अभीष्टदायिने तुभ्यम् अहिराज नमो नमः नमस्करोमि देवेश नागेन्द्रहरभूषण अभीष्टदायिने तुभ्यम्
अहिराज नमो नमः नमस्करोमि देवेश नागेन्द्रहरभूषण अभीष्टदायिने तुभ्यम् अहिराज नमो नमः नमस्करोमि देवेश नागेन्द्रहरभूषण अभीष्टदायिने तुभ्यम् अहिराज नमो नमः नमस्करोमि देवेश नागेन्द्रहरभूषण अभीष्टदायिने तुभ्यम् अहिराज नमो नमः नमस्करोमि देवेश नागेन्द्रहरभूषण अभीष्टदायिने तुभ्यम् अहिराज नमो नमः नमस्करोमि देवेश नागेन्द्रहरभूषण अभीष्टदायिने तुभ्यम् अहिराज नमो नमः नमस्करोमि देवेश नागेन्द्रहरभूषण अभीष्टदायिने तुभ्यम् अहिराज नमो नमः नमस्करोमि देवेश